ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேனா இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி நேற்றுக்கு முந்தின நாளே வந்துட்டு இது என்னோட மைண்டில் வந்தது. பட் முந்தின நாள் ஈவினிங் பிஸி ஆயிடுச்சு. நேற்று ஈவினிங் மேலே வந்துட்டு ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதை எடுக்க முடியல. இப்போ வந்து இன்னைக்கு பார்க்கலாம். உங்க பர்சன்ட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு 2 பைல் வச்சுக்கலாமா? பைல் 1, பைல் 2. பைல் 1 இந்த டெக்கு, பைல் 2 இந்த டெக், ரைட்? இது ரைடர் ஒயிட், இது வந்து அர்கானம் டெக்கு. ஓகே. ஸோ கண்களை மூடிக்கோங்க அண்ட் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். உங்களுக்கு வந்து டக்குன்னு எது மைண்டுக்கு வருதோ அந்த டெக்கை சூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ now let us start with pile 1. ஸோ ஹாய் pile 1, யாரெல்லாம் இந்த ரைடர் ஒயிட் டெக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன்ட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ pile 1, let's see உங்களுடைய பர்சனுடைய மெசேஜ். ஸோ ப்ளீஸ் put it whatever the messages from pile 1 person to pile 1. Please put it messages from pile 1 person to pile 1. Uh-huh. So page of wands, knight of wands. ஸோ கம்யூனிகேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னா, நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் மேலே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஜாலியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன், ப்ளீஸ் புட் இட். குயின் ஆஃப் சோர்ட்ஸ். What is this Queen of Swords? Oh no, the pile 2. Sorry. So what is this Queen of Swords? Three of Cups, Hangman, Four of Swords. என்ன சொல்ல விரும்புறாங்க? மெசேஜஸ் ஃபார் யூ. நீங்க வந்து ஒரு சிலர் வந்து நீங்க தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து நீங்க பாஸ்டே யோசிச்சுட்டு கொஞ்சம் பிடிவாதமா இருக்கலாம். எமோஷ்னலி டிட்டாச்சாக நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி அதிகமா அவங்க கவலைப்படுறதா சொல்றாங்க. ஓகே, ஒரு சிலருக்கு. ஸோ என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் எனக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உன்னுடைய வார்த்தைகள் வந்து என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. ஓகே, நீ ஒரு சிலருக்கு இது அப்படிதான் தெரியுது. நே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறத நீங்க விரும்பாம இருந்திருக்கலாம். இல்ல தேர்ட் பார்ட்டிஸ் அவங்க வந்து ஏதோ ஹாப்பியா இருந்தத நீங்க வந்து அவாய்ட் பண்ணதா நினைக்கிறாங்க. அண்ட் யா, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹீலிங் தேவை. ஐ நீட் சம் டைம். ஓகேவா? அப்படின்றது தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஃபைல் 1. பட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வரணும்னு நினைக்கிறாங்க. ஆன் அண்ட் ஆஃபாக அவங்களுக்கு வந்து தோணுது. சம்டைம்ஸ் வந்து வரணும் அப்படின்னு தோணுது.
அப்புறம் மேபி உங்க வார்த்தைகளுக்கு பயந்துகிட்டு அதை யோசிக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னால பேசியிருந்திருக்கலாம். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஹானஸ்ட்டா நீங்க இருக்கிறீங்க ஓகே. அது வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட்டா பேசின மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம் ஓகே. அது வந்து யோசிச்சுட்டு கொஞ்சம் வந்து அது அவங்களுக்கு காயப்பட்டதாவும் ஹீல் பண்ணிக்கணும். ஆ கொஞ்சம் இப்போதைக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களுடைய மெசேஜ். வாட் எல்ஸ்? Please spirit for pile one. Messages from pile one person to pile one. Please spirit. ம்ஹும். எங்க போச்சு? ஒரு கார்டு வந்ததே. வரலைங்களா? இந்த இருக்கு. இதான் இருக்கு. ரெண்டு கார்டு. சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துட்டே இருக்கு. பெருசா ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனைய வந்துட்டு சால்வ் பண்ணணும். அமைதியா லைஃப்ப வந்து கொண்டுட்டு போகணும். ஒரு சிலர் மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபேமிலியா வந்துட்டு பிரச்சனை இல்லாம வந்து லைஃப்ப கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ம் அன் அன்மேரிட் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க இப்ப எப்படின்னா, சரியானத யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு மாறி இருக்கு. ஓகே. அவங்க ஜட்ஜ் பண்ண விதம் வந்துட்டு ஆ அதுலேருந்து ஏதோ மாதிரி உங்கள வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் அது வந்து கொஞ்சம் அதை என்ன நான் மாத்திக்கிறேன் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகே. அண்ட் ஒரு டெசிஷன் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. இது வந்து ஒரு கார்மிக் லெசனா வந்து அவங்க ஃபீல் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா நிறைய கத்துக்கிட்டதா, நிறைய தெரிஞ்சுக்கிட்டதா அவங்க வந்து சொல்ல நினைக்கிறாங்க. What about any other message from them? Queen of Wands. Mm-hmm. Five of Wands, Nine of Wands, Five of Pentacles. நீங்க வந்து ஒரு சிலருக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்க வந்து அதிகமா நீங்க மீன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க ஃபெமினினா இருந்தா, ஸோ மாஸ்குலின் நினைக்கிற மாதிரி இருக்கு. டிவைன் ஃபெமினின் வந்து அதிகமா உங்க மேல வந்துட்டு நீங்களே வந்து கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க நினைக்கிறதா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கலாம். சப்போஸ் a message from them அப்படின்னா what is this Queen of Wands? Please put it. Empress, Nine of Swords, Six of Pentacles. Six of Pentacles, Empress, Nine of Swords. நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்கன்னு நினைக்கலாம். ஓகே. அவங்க சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க சைடு. அவங்க சைடுன்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, நைட்டெல்லாம் வந்துட்டு நான் தூங்காம கஷ்டப்படுறேன். இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மதர் எனர்ஜி இருக்கலாம். அண்ட் தென் அவங்களோட கூட பிறந்தவங்க எனர்ஜி இருக்கலாம். லேடீஸா இருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் நினைச்சு நான் எப்படி இந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு என்னால வந்து தூங்க முடியல. ஓகே. நீங்களும் ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. தேர்ட் பார்ட்டிஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு. இந்த டெவில் எனர்ஜியும் தெரியுது. கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல்ல வந்து டெவில் எனர்ஜி தெரியுது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸே கூட இந்த மாதிரி எனர்ஜில இருக்கலாம். ஸோ அதை நினைச்சு இந்த சிச்சுவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்றது? உங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், மதரையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கல்ல அவங்க இருக்கிற மாதிரி அவங்க அது அதை நினைச்சு நான் ரொம்ப தூங்காம கஷ்டப்படுறேன்னு சொல்றான். ஸோ
உங்க சைடு அவங்க ஐ திங்க் பொலைட்டான வார்த்தைகள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. அது நீங்க கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம். இல்ல நான் ரொம்ப பொலைட்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, மேபி உங்களுடைய ஆக்ஷன்ஸ்ல வந்து உங்களே அறியாம இப்டி நீங்களே உங்க எமோஷன்ஸ வந்து அதாவது இப்டி இருக்கணும் அப்படின்றத நீங்க எந்த இடத்துலயாவது வெளிப்படுத்துறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க அவங்கள வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அவங்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, ம்ஹ்ம். சில விஷயங்கள்னால வந்து என்னால ஆக்ஷன் எடுக்க முடியாம நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது உங்க மேல. ஆனா என்ன டெசிஷன் எடுக்க முடியல அவங்களால. மேபி ஒரு சிலர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். ம். இல்லன்னா அவங்க என்ன யோசிக்கலாம்னா, ம். நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள்னால உங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத போட்டு நீங்க குழப்பிக்கிறீங்க. ஓகே. அது மூலமா நீங்க அதனால நீங்க அவங்கள கஷ்டப்படுத்துறனால, என்னால எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ பட் நியூ பிகினிங் வேணும். லவ் அப்ரோச் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்ப அதுவும் இருக்கு அவங்க மைண்ட்ல. என்னதான் மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க. இப்படிதான் வந்து மைண்ட் செட்ல இருக்காங்க இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ மெசேஜ் ஃப்ரம் தெம் ஃபார் த டைம் பீயிங். ஸோ நீங்க எப்போ பார்க்குறீங்களோ, அப்போ வந்து இது பொருந்தும். டைம்லெஸ் ரீடிங் தான். எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்க எந்த டைம்ல எந்த வீடியோ பார்க்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு அது பொருந்தக்கூடியதா இருக்கும். ஓகே. சரி, ஃபியூச்சர் ரிலேட்டடா அவங்க ஏதாவது சொல்ல விரும்புறாங்களா? அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல இந்த கனெக்ஷன் பத்தி அவங்க ஏதாவது சொல்ல விரும்புறாங்களா? அவங்களுடைய மெசேஜ் என்ன? ஃபியூச்சர் கனெக்ஷன். ஃபியூச்சர்ல இந்த கனெக்ஷன் பத்தின மெசேஜ் என்ன? ப்ளீஸ் ஸ்பிரிட் மெஜிஷியன், த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சன், பாட்டம்ல வந்து டெவில். வெரி நைஸ். பார்க்கலாம். த்ரீ ஆஃப் பென்டக்கிள் ஜஸ்டிஸ். அதனால தான் வெரி நைஸ் சொன்னேன். ஸோ இந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான எஃபோர்ட்டை வந்து அவங்க போடணும். போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டிஸ்னால வந்துட்டு ஏற்பட்ட ஹார்ட் பிரேக். யா ஃப்யூச்சரில் வந்து ம், அவங்க வந்து இந்த இந்த ஹார்ட் பிரேக்கு இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. சில பேருக்கு வந்து அவங்க ஒரு உண்மை வந்து தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஃப்யூச்சர்ல இந்த கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. உங்க சைடும் எஃபோர்ட் போடணும். அவங்க சைடும் எஃபோர்ட் போடணும். கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். உண்மையா இருக்கணும். ஓகே. அண்ட் ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கணும். அ அப்படிதான் வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்ல விரும்புறாங்க. வாட் இஸ் திஸ் டெவில்? ஐ நீட் ஒன்லி ஒன் கார்ட் டவர். அஃப்கோர்ஸ் அந்த டெவில் எனர்ஜி வந்து மாறணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அதுக்கான எஃபோர்ட் வந்து அவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. அந்த டெவில் எனர்ஜி மீன்ஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்களுடைய பேட் ஹேபிட்ஸா இருக்கலாம். இல்லன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வந்து சரியில்லாம இருக்கலாம். ஆ ஓகே. இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ஒரு மாற்றத்த வந்து ஏற்படுத்தணும் அப்டிதான் அவங்க நெனைக்கிறாங்க. ஓகே, ஃபைன். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்னன்னு பாத்துர்றேன். வெரி குட். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ். 2 ஆஃப் கப்ஸ். எம்பரர். நைஸ். ம். பொறுமையா பிளான் பண்ணி நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரீயூனியனுக்கான எஃபோர்ட் போடுவேன் அப்படி சொல்றாங்க. ஓகே. ம்.
வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றது தான் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ pile 1, this is this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Next நம்ம pile 2 போலாம். 15:30 டைம் வச்சுக்கலாம். ஸோ pile 2, ஹாய் pile 2, யாரெல்லாம் இந்த டெக்கு சூஸ் பண்ணியிருந்தீங்களோ pile 2 உங்களுக்கான messages from your person, right? Messages from your person. Pile 2, messages from your person. Please put it messages from pile 2 person for pile 2. Messages from pile 2 person from pile 2. Okay. பொறுமை தேவை. காட்சதுவா வர மாட்டேங்குது, நம்மளா தான் இருக்கணும். ஓகே. 7 of Swords அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் 10 of Pentacles, King of Wands, 4 of Pentacles. ஒரு பய உணர்வு அவங்களுக்கு தெரியுது. அவங்க வந்துட்டு ஒரு எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை மணி ரிலேட்டடாக அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்ற ஒரு உணர்வில் இருக்கிறாங்க இப்போதைக்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இப்போ கரியரில் இருக்குது, மணியில் இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லை என்னுடைய ஃபேமிலி வந்துட்டு ஒரு சிலருக்கு எனக்கு ரொம்ப முக்கியம், இப்போ வந்து நான் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கான மணி வந்து அதை நோக்கி போகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டில் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். 7 of Swords பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து pile 2 எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஒரு சிலருக்கு எப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தெரியுது. ஓகே. இல்லைன்னா பயம் தெரியுது. அதாவது கமிட்மெண்ட், மேரேஜ் அப்படின்றது நோக்கி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் தெரியுது. King of Pentacles, Strength, Queen of Wands, 7 of Wands. நீங்க எவ்வளவு போறனாலும் அவங்க பிளாக்டா இருக்காங்க. அதாவது நீங்க நினைக்கிறத வந்து செய்ய விடாம அவங்க பிளாக்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து மணி ரிலேட்டடா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாங்க. ஓகே. பென்டிகிள்ஸா வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டி விரும்ப தான் செய்றாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பயம் தான் இருக்கு. இதுல ரொம்ப போராடணுமோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கோ, மேரேஜ் பண்ணிக்கிறதோ, கமிட்மெண்ட்டோ இதுக்கு வந்து அதிகமா போராடுறது அப்படின்றத நினைச்சு அவங்க பயப்படலாம். 4 of Wands மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே. Knight of Pentacles நிறைய பென்டிகிள்ஸ் தான் வருது. ஸோ Queen of Swords, 5 of Wands. ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகே. நான் ஏன் பயப்படுறேன்? ஸோ ப்ளீஸ் spirit what about their messages to pile 2. Knight of Pentacles, slowly it will happen. ஓகே. நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றாங்க. ஓகே. ஸோ pile 2 ஸ்டார் நம்பிக்கையோட அவங்கள இருக்க சொல்றாங்க. ஹீலிங் அலோவ் பண்ண சொல்றாங்க. இல்லைன்னா அவங்க அதை அலோவ் பண்ணிட்டு இருக்கலாம். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து முடிவு எடுக்க முடியல. ஹெர்மிட். ஸோ ஒரு சிலருக்கு வந்து 2 பேருமே ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம்.
2 பேருமே வந்து ஹீலிங் பொசிஷன்ல இருக்கலாம். நீங்களும் அவங்க கூட இப்போதைக்கு பேச விரும்பாம இருக்கலாம். அவங்களும் அப்படி இருக்கலாம். ஸோ 2 பேருமே இப்ப என்ன நெனச்சு வந்து 6 ஆஃப் கப்ஸ் வேணும் அப்படின்னு நெனச்சா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10 ஆஃப் கப்ஸ் ஜஸ்டிஸ். ஸோ இது 2 பேருமே முடிவு எடுக்கும்போது அது நடக்கும். இது யாருக்கோ பொருந்தும்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஓகே. 5 ஆஃப் கப்ஸ். நான் இந்த பிரேக்கப்னால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ரொம்ப லோன்லியா நான் வந்துட்டு ஃபீல் பண்றேன். பாஸ்ட்டெல்லாம் நான் யோசிச்சு அதுவே தான் என் மைண்ட்ல போயிட்டே இருக்கு. ஸோ ஐ எம் நாட் ஹாப்பி. நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ மெசேஜ் ஃப்ரம் தம். இது வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு டிவைன் டைமிங் வரும். ரைட். இது வந்து இந்த நிலைமை வந்து மாறும்னு சொல்றாங்க. A message from them. Please spirit. 6 of cups reunion. மெமரிஸ் நிறைய நான் நினச்சி பார்க்குறேன். அட் த சேம் டைம் குழப்பமும் இருக்கு. டெவில் எனர்ஜியும் தெரியுது. 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு. பாஸ்ட் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய குழப்பங்கள் வருது உங்களுக்கு. ஐ ஃபீல் அவங்க என்ன மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. நைட் ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். எல்லா விதமான பாஸ்டையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே. நல்ல சந்தோஷமா இருந்ததையும் நினச்சி பார்க்கலாம். அதர் வேவும் நினச்சி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஏற்பட்ட போராட்டங்களையும் நினச்சி பார்க்குறாங்க. பட் என்ன மெசேஜ் ஃப்ரம் தெம்னு பார்த்தோன்னா ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஜஸ்டிஸ் அழகாக இருக்குங்களா? ஜஸ்டிஸ் பாருங்களா. வெரி நைஸ். நோ யா சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கலாம். இது ஒரு சிலருக்கு பொருந்தலாம். King of Swords, King of Cups, Son of Wands. ஒரு சிலருக்கு ஜஸ்டிஸ் யாருக்கோ பொருந்தலாம். டிவோர்ஸ் எதிர்பார்க்கறது. பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது டிவோர்ஸ் மெத்தட்ல சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் எமோஷ்னலி டிட்டாச்சாக நான் காட்டிக்கிறேன். ஆனால் வந்து நான் வந்து என்னோட இமோஷன்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. ஹேரஃபன். லவ் அண்ட் கேர் இருக்குது. பட் நான் வந்து அந்த இமோஷன்ஸை பிளாக்டாக இருக்கேன். எமோஷ்னலி நான் பிளாக்டாக இருக்கேன். நான் வந்து நான் சொல்கிறது மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னும் சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து உங்ககிட்ட காட்டுற லவ் வந்துட்டு கம்மி அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருக்கிற லவ் வந்து ஜாஸ்தி. ஆனால் உங்ககிட்ட காட்டுற லவ் வந்து கம்மி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ். ஸோ ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. பட் டெசிஷன் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. வாட் தேர் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் த கனெக்ஷன். அவங்க இந்த கனெக்ஷனுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட். இந்த கனெக்ஷனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கனெக்ஷனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம். Chariot. Magician. 3 of Pentacles. 10 of Swords. 4 of Cups.
வேர்ல்டு. இந்த ஒரு சிலருக்கு வந்து சண்டை போடுறது, பேசுறது, மறுபடியும் சண்டை போடுறது, பேசுறது அப்படிலாம் இல்லாம, அந்த சைக்கிளே சுத்திக்கிட்டே இருக்காம, நியூ பிகினிங் வேணும். ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுடைய ஆசையும் நிறைவேறணும். இத வந்து ஃபோக்கஸ்டா இந்த ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு போணும். ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா ஒரு சிலர் வந்து அவங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும். வாவ்! 2 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறாங்க. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 2, 2, 2. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 6 ஆஃப் பென்டிகல்ஸ். Perfect. ஸோ ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு சரியான புரிதலோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே. கமிட்மெண்ட் ரிலேட்டடா கூடிய சீக்கிரம் வந்து டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து என்ன டெசிஷன் எடுக்கன்னே தெரியல. அண்ட் சில பேருக்கு தேர்ட் பார்ட்டிஸ்னால மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுலேருந்து நான் விலகி வருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரீயூனியன் வந்து இருக்கும். ஓகே. பை டூ அப்படின்னு வந்து அவங்க சொல்ல விரும்புறாங்க. ஓகே. ஸோ what else? Five of Swords. Hangman. King of Wands. Emperor. அவசரப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஓகே. பாஸ்டே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் நீங்க விரும்புற மாதிரி கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னும் வந்துட்டு அவங்க சொல்ல விரும்புறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுப்பேன். பாஸ்டெல்லாம் பத்தி நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு எமோஷ்னலி மெச்சூர்டு பர்சனா வந்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பட் இன்னொன்னு வந்து எம்பரர் பார்க்கும்போது ஸ்டபனா இருப்பாங்க. அண்ட் அவங்க சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே. இன்னொன்னு எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சிலருக்கு நீங்க விரும்புற மாதிரி ஒரு எமோஷனலி மெச்சூர்ட் பர்சனா நான் இருப்பேன் ஃபியூச்சர்ல அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ பைல் டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.